steel ruptures when a shear of 3.5 into 10 to the power of 8 Newton per meter squared is applied. The force needed to punch 1 centimeter diameter hole of sheet thick 0.3 centimeter thickness. இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு மெட்டல் ஷீட் இருந்துச்சு, இதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கு, இந்த திக்னஸ் ஆஃப் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதான் ஸ்ட்ரெஸ். இது ஷியரிங் ஸ்ட்ரெஸ். ஷியரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை ஏரியா. டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் பை ஏரியா, அதான் ஷியரிங் ஸ்ட்ரெஸ். ஆனா இது அந்த சர்ஃபேஸ் ஆக்ட் பண்ணது ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா உள்நோக்கி ஆக்ட் பண்ணுது. இன்னும் சொல்ல போனா ப்ராக்டிக்கலா ஒரு சர்ஃபேஸ்ல ஆக்ட் பண்ணாம அது ஆக்ட் பண்றதுனால இது என்னாச்சு, அந்த ஸ்டீல் ராப்சர் ஆயிடுச்சுன்னா அது பிரேக் ஆகுது. இது மாதிரி ஒரு சின்ன ஹோல் அந்த ஃபோர்ஸ்னால ஆக்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபோர்ஸ் அப்போ உள்நோக்கி இப்படி ஆக்ட் பண்ணிருக்கணும், டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். அதனாலதான் அது பிரேக் ஆகுது, ராப்சர் ஆகுது. ரப்சர்னா புரியுதா, அது அதோடைய ஷேப்ல ஒரு ஓட்டை விழுந்துச்சு, இதோடைய ரேடியஸ்லாம் முட்டாச்சு. இப்ப என்ன கேட்டிருக்கு, the force formula A into shearing stress தான். shearing stress ஏன்றதா இப்ப முக்கியம். what is that A? area of what? area of the shape, area of the change happened. ஏரியா என்ன நடந்திருக்குன்னா, இது போல சர்க்கிள் உண்டாச்சு, இதுல வேற ஒரு டெப்த் வேற இப்படி ஆயிடுச்சு, வேற ஒரு டெப்த் ஆயிடுச்சு. இல்ல இதுல ஒரு ஹோல் உண்டாயி அந்த ஹோல் இப்படிதான் பெண்ட் ஆகி இருந்திருக்கணும். அதோட ஏரியா என்னன்னா, நம்ம ஏரியானா பையார் ஸ்கொயர் சொல்றோம், இது பையார் ஸ்கொயர் இல்லை இந்த கேஸ்ல. இதோட ஏரியா என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr இன்டு இதுல ப்ரொடியூஸ் ஆன டிப்ரெஷன், அதுதான் 1 சென்டிமீட்டர். ஸோ அதை வேணா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஓகே, டிப்ரெஷன் இஸ் 0.3. ஆர் கொடுத்தாச்சு, டயாமீட்டர் கொடுத்துருக்கு. ஆனா நமக்கு வேண்டியது 2r எடுத்துக்கலாம்ல. 2r இஸ் நதிங் பட் டயாமீட்டர். அப்போ ஏரியா என்ன, பை இன்டு 2r இஸ் நதிங் பட் டயாமீட்டர் 1 சென்டிமீட்டர். ஆன்சர் எஸ்ஐ யூனிட்ல கொடுத்ததுனால இந்த 2r இஸ் நதிங் பட் டயாமீட்டர். அது ப்ரொடியூஸ் பண்ண அந்த டிப்ரெஷன், அதோடைய திக்னஸ், அதான் அங்க பெண்ட் ஆயிருக்கு அந்த ஃபோர்ஸ்னால. அது எவ்வளவு, 0.3 இன்டு 10 to the power of -2. இதுதான் ஏரியா. அப்ப இதை நம்ம கால்குலேட் பண்ணா 3 நாக்குனா 3π இன்டு 10 to the power of -5. அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். ஏரியா 3π இன்டு 10 to the power of -5 இன்டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ் 3.5 into 10 to the power of 8. அப்போ 3π into, so 3 into 3.14 into 3.5 into 10 to the power of 3 Newton. இதை நம்ம calculate பண்ணோம்னா answer will be 3.3 into 10 to the power of 4 Newton கரெக்டா வந்துரும். இதுதான் அந்த ஃபோர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். இது மாதிரி கொஸ்டின் வந்தா கவனிக்கணும், இந்த மெத்தட் தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஏரியான்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது πr ஸ்கொயர். இந்த ஏரியா πr ஸ்கொயர் கிடையாது. இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஏரியா made by the external force. area made by the external force வந்து அந்த ஸ்மால் ஹோல் பெண்ட் ஆகுது, அதோடைய ஏரியா தான் எடுக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இன்டு அந்த ஷீட்டுடைய திக்னஸ். இதுதான் ஆன்சர். ஸோ நல்ல கொஸ்டின். அடுத்தது